டோஸ்ட் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் ஒரு பன்னிக்கறியை எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு மேலே சீஸை எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு மேலே இதுக்கு பேர் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த என்னமோவை வைக்க வேண்டும். அடுத்து முக்கியமான ஆளே தக்காளி, அதையும் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு சீஸ் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து ஒரு ஆனியன் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இதுக்கு பேர் மஷ்ரூம்னு நினைக்கிறேன், அதையும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலே ஒரு சீஸை வைத்து கொள்ளுங்கள். அதற்கு மேலே ஒரு பன்னிக்கறியை வைத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பிரெட்டை எடுத்து மூடிக்கொள்ளுங்கள். அடுத்து டோஸ்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ முட்டை! என்னடா ஒரு மனுஷனை திங்க கூட